கதை பேசுகிறவங்க எல்லாருமே எழுத்தாளர், புத்தக வாசிப்பாளர். நம்மளை எதுக்கு இதில் இணைச்சாருன்னு தெரியல. இதில் கடைசியில் ஒரு சின்ன கதையாக இருக்கும், 2 பக்கம் 3 பக்கம் நம்ம தொடக்க நிலையில் வாசிப்பில் இருக்கிறவங்க. இருந்தாலும் எவ்வளோ பெரிய கதையை கொடுத்தாரு. தோழர் கொடுத்த அன்னைக்கே நான் படிச்சுட்டு அடுத்த நாளே கூப்பிட்டேன், தோழர் ரொம்ப கதை சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கதையை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறேன். இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, நான் 1970 நடந்த கதையாக இருக்குது. நான் பிறக்கறதுக்கு முன்னாடி இருந்த கதையாக இருக்குது. நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன். எழுத்தாளர்கள் வந்து இந்த 67, 70க்கு மேலே இருந்த அரிசி பஞ்சம், வறுமை யாருமே பெரிய இலக்கியவாதிகள்னு சொல்கிறவங்க யாருமே அதை பதிவு பண்ணல. அதுதான் ஒரு காரணம். 70, 72 திராவிட இயக்கம் எழுச்சியாக வெற்றி பெற்றதுக்கு காரணம் வறுமை தான், வேற பேசுறது திரைப்படங்கிறதெல்லாம் இல்லை. அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில் இன்னும் இதுவரைக்கும் எந்த தமிழ்நாட்டிலேருந்து பெரிய எழுத்தாளர்கள் யாருமே அதை பதிவு பண்ணல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனால் இந்த கதையை படிக்கும்போது அதனுடைய ஏக்கம் புரிஞ்சிருச்சு. இது அரிசியினுடைய அரசியலை பேசுறது, சாப்பாட்டுக்கு அரிசி அப்படிங்கிறது. அரிசி அந்த 70 இந்த கதை குறித்துட்டு நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் சம்பளம் 3 ரூபா 3,5 ரூபா தான் இருக்கும், ஒரு நாள் முழுமையாக வேலை செஞ்ச சம்பளம். ஆனால் அரிசி 6 ரூபா ஒரு கிலோ இருக்கும். அந்த அளவுக்கு அரிசி தட்டுப்பாடாக இருந்துச்சு அப்படிங்கிறது சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் கழிச்சு இன்னைக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு நிலைமையே இல்லை. மிகப்பெரிய மாற்றத்தை சமூகம் நடந்திருக்கு. அதில் அந்த அந்த அரிசி பற்றாக்குறை, வறுமையை எந்த கதையிலையுமே அந்த 70, 74 தமிழ்நாட்டில் நடந்தது நான் படித்த அளவுக்கு யாரும் பதிவு செய்யலை. அது ஐயா இந்த கதையில் பதிவு செஞ்சுருக்கிறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அது முதல்ல இந்த கதையில் தான் பார்க்குறேன். மூங்கில் குறித்தும் தோழர் சொன்ன மாதிரி இந்த கதாபாத்திரங்களுக்கு பெரும்பாலும் எதுவுமே பேரே இல்லை, அது பேர் இல்லை. ஆனால் ஒரு கதாபாத்திரம் சொல்லும் போதும் அந்த இடத்த சொல்லும் போதும் நம்ம அங்கேயே போயிடுறோம். நீங்கள் கோவைக்கு போயிட்டு நேரில் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி அந்த கதாபாத்திரத்தோட ஒட்டி போயிடுறோம். நான் இதை எடுக்கும்போது சரி 28 பக்கம் இருக்குது, 4 இன்னைக்கு படித்து ஒரு 10 அடுத்த படிக்கலாம் அப்படின்னு தொடங்கிட்டு கிட்டத்தட்ட 1 மணிக்கு முடிச்சுட்டு அலுவலகத்துலேருந்து வீட்டுக்கே போனேன். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது இந்த கதாபாத்திரம் குஜராத்திலிருந்து வந்த குடும்பம். அந்த பையன், அவங்க அப்பா அம்மா அப்பா தவறிடுறாரு, அம்மா அண்ணன் சென்னைக்கு ஓடி போயிடுறாரு. தம்பி அம்மா அக்கா திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு வார சம்பளத்தில் ஒரு டெய்லர் கடையில், ஒரு மராத்திய டெய்லர் கடையில் வேலை செய்கிறார். அந்த மராத்திய டெய்லர் குறித்தெல்லாம் ஒரு வர்ணிக்கிறது பார்த்தா அவர் நேரில் நாமளே பார்த்துருக்க மாட்டிருக்கே அப்படிங்கிற எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. ஒரு எங்கேயோ பார்த்துருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ அவர் தொந்தி, அவர் கால் இப்படி இருக்கிறது, அந்த கடையினுடைய வடிவமைப்பு சொல்லுவார். இதே மாதிரி கடைகள் நான் நிறைய இடங்களில், ஒரு கடை எப்படி செழிப்பாக இருந்து அது எப்படி பால் அடைஞ்சு போகுது, அந்த கடையினுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் சினிமாலையும் கூட இப்படி கொண்டு வர முடியாது. ஒரு கதையை வாசிக்கும் போது அந்த சினிமா பார்த்த உணர்வு எனக்கு வந்துச்சு. இந்த கதையில் கதாபாத்திரம் இந்த தம்பி வார சம்பளத்தில் வேலை செய்கிறவர். அவர் அந்த வார சனிக்கிழமை இன்னைக்கு சம்பளம். அவர் ஒரு சின்ன கணக்கு புள்ள. ரொம்ப இந்த கதையினுடைய ஓனர் மராத்திய டெய்லர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர். காமராஜருக்கே துணி தைச்சு சட்டை தைச்சு கொடுத்தவர் ஃபேமஸ். ஆனால் பொழிஞ்சு கடைசியில் கடை ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில் இருக்குது. அப்போ இந்த 8 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த மராத்தியர் கடையில் 7 பேர் மராத்தியிலேருந்து வந்தவங்க. ஒருத்தர் குஜராத்தி, இன்னொருத்தர் கேரளாவிலேருந்து மலையாளியாக வேலை செய்கிறாங்க. வார சம்பளம். இந்த வாரம் சம்பளம் வாங்கினா தான் அந்த வாரம் ரேஷன் அரிசி அப்படிங்கிறது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் நிகழ்வுலேயே இந்த கதை எவ்வளோ டெப்த்தாக 28 பக்கத்துக்கு தோழர் கொண்டு போயிருக்கார். அப்போது சனிக்கிழமை அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அரிசி வாங்கணும் ரேஷனில், இன்றைக்கி சம்பளம் வாங்கிட்டு வாங்குறது. இதுதான் கதைக்குள்ளே தொடக்கமாக உள்ள போகுது. அரிசி சம்பளங்கிறது ஒரு கணக்கு பிள்ளைன்னா இந்த 7 பேர் என்ன பணம் வாங்கியிருக்காங்க எழுதி வைக்கிறது. அது முடிச்சுட்டு ஒரு சம்பளம் கொடுக்கறது. அந்த அன்னைக்கு கடையில் வியாபாரமே இல்லை, எல்லாம் ஒரே பதட்டமாக இருக்கிறாங்க. எப்படி இன்னைக்கு சம்பளம் கொடுக்க போகிறார் நம்ம முதலாளி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு ரொம்ப நமக்கே ஒரு உணர்வு ஏற்படுது. எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி. நானும் கம்பெனியில் வேலை செஞ்சது மாதிரி கணக்குள்ளே இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துக்கும் சம்பளம் போட்டுருவாங்க. கடைசியில் கணக்குள்ளே எனக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பாங்க. கடைசியில் பெரும்பாலும் இருக்காது. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை எடுத்து கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க. நானே சம்பள கணக்கு எழுதி கொடுப்போம், நம்ம கணக்கு எழுதி கொடுக்க மாட்டேன், அப்படி எழுதுறது அப்படிங்கிற மாதிரி தான். இதில் அப்படித்தான் அந்த தம்பிக்கு சம்பளம் கடைசி நேரத்தில் ராவன்னு சொல்லிடுவார்,
திங்கக்கிழமை வந்து வாங்கிக்கோ பணம் இல்லைம்பாரு. ஒவ்வொருத்தருக்கு கொடுக்க பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான், நமக்கு எப்போ கொடுக்க போகிறாங்க, கடைசியில் கொடுப்பாங்களா அப்படின்னு. அவர் கொடுக்குற செயலை இன்றைக்கும் நிறையா முதலாளிகள் கைப்பற்றதான். உள்ள டிராவல் வச்சுட்டு அளவளவு எடுத்து கொடுப்பாங்க. அந்த எவ்வளவு நம்மகிட்ட பணம் இருக்குது இல்லைங்கிறத அது எப்படி நுணுக்கமோ அதெல்லாம் எப்படி நான் யோசிச்சு பார்த்தது எல்லா பக்கம் நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி அளவளவு எடுத்து கொடுத்து கடைசியில் இவன் முடிஞ்ச உடனே தான் பாக்கெட்லேருந்து எடுத்து போடுவார். இல்லைடா வெறும் 15 ரூபா தான் இருக்குது, நீ திங்கக்கிழமை வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவார். கேட்டுட்டு ஒரு நின்றுட்டு எனக்கு வேணுங்க ஐயா ரேஷன் அப்படின்னு சொன்னோன்னே இரண்டு மனைவியிட்ட கூப்பிட்டு உனக்கு ஏதாவது தேவை இருக்குமான்னு கேட்பார். இவன் கொஞ்ச நேரம் சத்தம் இல்லைன்னு மகிழ்ச்சி அடைஞ்சிடுவான். அதாவது நமக்கு வந்துருமா அப்படின்னு. அதம்மா தேவை இருக்குன்னு சொன்ன உடனே அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு திங்கக்கிழமை தான் போகணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டு அவருடைய நண்பர் வந்து வருவார். அவர் வந்து இவர் கூட இப்போ ரொம்ப சொகுசாக இருக்கிற ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர் கூட அவரும் இவரும் வந்து ஒரே பாட்டில் தண்ணி சாராயம் குடிக்கிறவங்க, சிகரெட் ஒரே சிகரெட் 2 பேரும் பற்ற வைக்கிறவங்க. சனிக்கிழமை கொண்டாட்டத்துக்கு அவங்க வந்துடுறாரு. அவர் இவரை பார்க்கறதுக்கு வர்றாரு. வந்துட்டு இவருக்கு ஒரு மீடியாட்டர் இருக்காரு, இவங்களுக்கெல்லாம் அந்த கொண்டாட்டத்துக்காக இருக்கல, அவரை போய் வர சொல்லிட்டு போயிரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன மனநிலையில் அந்த போயிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு அந்த கதையில் சொல்கிறாரு. வீட்டுக்கு போன உடனே அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி அடுத்த நாள் வந்து அப்பாவுக்கு தேவசம், அதுக்காகத்தான் அரிசி. அவன் அப்பாவுக்கு இந்த மூங்கில் குருத்துங்கிறது, மூங்கில் வர குருத்தில் உணவு தயாரிக்கிற ஒரு குழம்புல செய்கிறது மூங்கில் குருத்தில் இருந்த உணவு. அது வந்து அப்பா இறந்ததுனால அப்பா தவச தண்ணிக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்றது. நாளைக்கு அரிசி வேணும் அப்படிங்கிறதான். வீட்டுக்கு போனோன்னா அரிசி இல்லைங்கிறப்போ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அது நம்மளே ஒரு அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அவர் ராவை திட்டுறதும், அந்த முதலாளி திட்டுறதும், இந்த அம்மாவை திட்டுறதும், அம்மா முதலாளிகளுடைய அம்மாவிலேருந்து திட்டுறதெல்லாம் பதிவு சொல்லுவார். அம்மா அப்படி திட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு, அப்புறம் ஒரு போகும்போது ஒன்று சொல்லுவார், நாளைக்கு வேணால் வந்து கோர்ட் இருக்குது, அதை கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்துட்டு அங்கே பணம் கொடுப்பாங்க, கல்லூரியில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அதுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்டு வருவான். ஒரு இடையில எல்லாம் வரும்போதெல்லாம் அந்த காட்சிகள், நரிக்குறவர் வந்து உணவு தயாரிச்சுட்டு இருப்பாங்க, அதில் வந்து காவல்துறை வந்து அவங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறப்ப தட்டி உடச்சி விடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இன்றைக்குமே நடக்கிறது தான். அந்த உடச்சி ரோட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே என்னென்னு தெரியாது, அவங்களுக்கு வந்து கால் எட்டி உதச்சி சாப்பாடு போய் கீழே போய் கிடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவான். அடுத்த நாளும் அந்த முயற்சி பண்ணுவான். அதுவுமே எல்லா பக்கமும் அலைஞ்சு ஒரு பக்கம் அவனை போகிற எதிர்பார்க்குற இடங்கள்லாம் எந்த இடத்துக்குமே திருப்பி வருவான். இரவு அந்த அன்னைக்கு உணவே இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை உணவே காலையிலேருந்து சமையல் பண்ணல, அப்படியே படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து அந்த மூங்கில் குருத்து வந்து எடுத்து வந்திருப்பாங்க, அதை சமையல் பண்ணுறதுன்னு. அம்மா காலையில் வேலைக்கு போகிறப்போ தூக்கி வீசுவாங்க. வீசி இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் குப்பையில் போட்டுப்போன்னு சொல்லிட்டு, இவனை கையால் ஆகாத அந்த கோபம் வந்து இவனுக்கு திருப்பி எங்கள் அம்மாவை நேரில் பார்க்க முடியாது, இன்ட்டு நீயே கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லி போட்டு வெளியில் வருவான். அது பார்க்கும்போது அங்கே ஒரு குழந்தை வந்து அம்மனமாக துணி இல்லாமல் ஓடி வந்து கிராஸ் பண்ணி போகும். அதோட அந்த கதையை முடிக்கிறாரு. ரொம்ப டெப்த்தாக இருக்கிற கதை. நீங்கள் இப்படி ஒரு நான் தோழன் சொன்ன மாதிரி 40 கதையில் ஒரு கதையுமே ஒரு 100 புத்தகங்களுக்கு சமம். ஒரு 10 புத்தகம் எழுதிட்டு 100 புத்தகம் எழுதிட்டு பதிப்பகம் போட்டு விற்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இந்த 40 கதையே வந்து எவ்வளவு நாள் இருந்தால் பேசும். இந்த அத்தனை கதையும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுனது. தோழர் சதீஷுக்கு அவர் சொல்லணும், நம்ம எப்படி எந்த எடுக்கிறோம்னாலும் பதியம் எடுக்கிறோம்னா அதில் ஒரு இருக்கும், ஒரு டெப்த்தாக இருக்கும். நான் கூட சரி ஏதோ 2-3 பக்கம் தான் இருக்குன்னு பார்த்தா 28 பக்கம் கதையை யார் பார்த்தா பூரா தோழர் இருக்கார், ஆனந்த பிரபு தோழர், ஜானகி எல்லாருமே கடைசியில் இருக்காங்க. சரி நம்ம இன்னும் முடிஞ்ச அளவுக்கு வாசித்து கதையை மட்டும் சொல்லுவோம், அதில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்கள்லாம் மற்றவங்களாம் சொல்லிட்டு அப்படிங்கிறதா ரொம்ப சிறப்பான கதை. நன்றி.